இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி ஃபைனலி ஆஃப்டர் ஸோ லாங் டைம் ஜனநாயகன் படத்தில் வந்து நாளைக்கு அஃபீஷியலாக அப்டேட் வரப்போகுதுன்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இன்றைக்கி வந்து ட்வீட் போட்டாங்க. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாளைக்கு அப்டேட் வராமல் போகிறது அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. நாளைக்கு 100% கன்ஃபார்ம் அப்டேட் வரப்போகுது அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இன்றைக்கி ட்வீட் வந்து போட்டாங்க. இப்போ நம்ம ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிற கேள்வி வந்து என்னென்னா, நாளைக்கு செகண்ட் சிங்கிள் வருதா இல்லை டீசர் வருதா அப்படிங்கிறதா. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம வந்து கிளியராக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ த ஃபஸ்ட் திங், அந்த ட்வீட்டில் வந்து அவங்க போட்டது வந்து பார்த்திங்கன்னா, த காம் பிஃபோர் த ஸ்ட்ராம் எண்ட்ஸ் டுடே, அதாவது நாளைக்குலேருந்து ஜனநாயகன் படுத்துகிற அந்த ரெகுலராக அப்டேட்ஸ் அப்படிங்கிறத வந்துடும். ஸோ உங்களுக்கு ரிலீஸ் தேதி வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம் டெய்லி ஒரு அப்டேட் ஆச்சு ஜனநாயகன் டீம்லேருந்து விட்டுருவாங்க அப்படிங்கிறத அஃபீஷியலாக இந்த ஒரு கோட் மூலியமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். இரண்டாவது விஷயமாக, ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் வெறித்தனம் வைபாகலாம் அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தாங்க. இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது செகண்ட் சிங்கிள்கான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா டிசம்பர் 16 அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிங்கிள் வரப்போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுவாங்க. டிசம்பர் 17 அந்த பாட்டினுடைய பெயரை வந்து ஒரு அப்டேட் மாதிரி கொடுப்பாங்க. டிசம்பர் 18 பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிடும். இதில் ஹைலைட்டிங்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, டிசம்பர் 18 நம்ம விஜய் அவர்கள் ஈரோட்டில் ஒரு பொதுக்குழு கூட்டலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்து இருக்கார். அன்றைக்கி தேதிக்கு அவர் வந்து கட்சியினுடைய சின்னத்தையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்து இருக்கார். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சாங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு சைடு வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சைடு வந்து இதுதான் ஓப்பனிங் சாங்காக இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் நமக்கு வந்து ஒரு அஃபீஷியலான அப்டேட் மாதிரியோ எந்த இன்சைட் ரிப்போர்ட்லேருந்தே கிடைக்கல இந்த சாங் என்ன மாரி ஒரு ஜான்ராவில் இருக்க போகுது அப்படின்னு. பட் ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனாக இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிங்கிளாக தான் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் வீக், அதாவது அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிற போகிற செய்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படி தான் சொல்லியாங்கன்னா. ஏன்னா டிசம்பர் 2 அப்டேட் வரும்னு சொல்லி ஃபைனலி டிசம்பர் 15 அப்டேட் வந்து வந்திருக்கு. ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்திங்கன்னா ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் அப்டேட் தான் கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நம்ம ரசிகர்களை வெயிட் பண்ண வச்சு ஃபைனலி பார்த்திங்கன்னா செகண்ட் சிங்கிள்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் 2-3 நாள் கழித்து பாட்டு அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிடும். ஸோ எத்தனை பேர் செகண்ட் சிங்கிள்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.